வணக்கம். 11ஆம் வகுப்பு கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். கீழ்காண்பனவற்றுள் எவை முடிவுள்ள கணம், முடிவில்லாத கணம் என்பதனை குறிப்பிடுக. முடிவுள்ள கணம்னா என்னது? எண்ணிக்கைனா என்னது? 1 2 3ங்கிறது இல்லையா? எண்ண முடியக்கூடியவை எல்லாமே முடிவுள்ள கணம். எண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை, அது முடிவில்லாத கணம்னு அர்த்தம். உறுப்புகளின் எண்ணிக்கை எண்ணக்கூடியவையாக இருந்தால் முடிவுள்ள கணம். உறுப்புகளின் எண்ணிக்கை எண்ண முடியாத அளவுக்கு அதிக அளவில் இருந்தால் அது முடிவில்லாத கணம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு இரட்டைப்படை பகா எண். இரட்டைப்படை பகா எண் கொடுத்துட்டாங்க. பகா எண்ணா என்னது? அந்த எண் அந்த எண்ணால் மட்டும்தான் வகுபடணும். வகுத்தி அந்த எண்ணுக்கு அதுதான் இருக்கணும்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்துக்கிட்டு அந்த கணக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு இரட்டைப்படை எண் பகா எண் கொடுத்துட்டாங்க. பகா எண் இரட்டைப்படை எண்ணா என்னது? 2 4 6 8 எல்லாமே இரட்டைப்படை எண். அதில் இரட்டைப்படை பகா எண் அப்போனா என்னது? வெறும் 2 மட்டும்தான். 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண். இது முடிவுறு கணமா முடிவில்லாத கணமா? 2. இந்த கணத்தில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? ஒரே ஒரு உறுப்புகள் உள்ளன. அப்போனா இது என்னது? முடிவுறு கணம். இப்போ அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் என்பது ஒரு ஒற்றைப்படை பகா எண். எண்ணுனா இயல் எண். இயல் எண்ணா 1லேருந்து போகக்கூடியது. ஒற்றைப்படை பகா எண்ணா என்னது? பகா எண்கிறது அந்த எண் அந்த எண்ணால் மட்டும்தான் வகுபடணும்னு இருக்குது. இப்போ ரெண்டாவது கணக்குங்கிறதுனால நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு இது ஒற்றைப்படைன்னு கொடுத்துட்டதுனால 1 3. வெறுமனை பகா எண்ணுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 2லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இங்கே ஒற்றைப்படை பகா எண் கொடுத்துருக்கிறதுனால 1 3 5 7 அப்படி போய்கிட்டே இருக்கும். 9 வரக்கூடாது. 9 ஒரு பகு எண் ஆகும். இது எண்ணிக்கையில் அடங்காதது, எண்ண முடியாதது. அதனால் இது ஒரு முடிவுறா கணம். அடுத்து 3வது கணக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் என்பது எக்ஸ் என்பது 10ஐ விட குறைந்த இரட்டைப்படை பகா எண். இசட்னா என்னது? முழுக்கள். முழுக்கள்னா என்னது? முழு எண்ணும் இருக்கணும், குறை எண்ணும் இருக்கணும். முழு எண்ணு மிகை எண்ணுனா ப்ளஸ்ஸு, குறை எண்ணுனா மைனஸு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10ஐ விட குறைந்த இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணா என்னது? 2 4 6 8. இது குறையில் எழுதும்போது -2 -4 -6 எல்லாமே வரும். இப்போ நம்ம இது 3வது கணக்குங்கிறதுனால நம்ம கணத்தின் பேர் சின்னு எடுத்துக்கிறோம். இந்த சி எப்படி இருக்கணும்? குறை எண்ணில் -∞ இருந்து போய்கிட்டே இருக்கும். -6 -4 -2. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 2 4 6 8. 10ஐ விட குறைந்தது. 10னா 10 வரக்கூடாது. இது என்னது? ஒரு முடிவுறா கணம். முடிவுறா கணம். அடுத்து 4வது கணக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸ் என்பது ஒரு விகிதமுறு எண். 4வது கணக்குங்கும்போது நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். விகிதமுறா எண் கணம்னா என்னது? விகிதமுறுனா என்னது? பின்னங்களும் அதில் அடக்கமாகும். விகிதமுறா எண்ணில் பின்னம் அடக்கம் வரும்போது என்னது? இது ஒரு நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? இது ஒரு என்னது? முடிவுறு கணமா முடிவுறா கணமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? டியை ஒரு விகிதமுறு எண்களின் கணம்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா இது என்னது? ஆட்டோமேட்டிக்காக முடிவுறா கணம். உனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுனா மட்டும் போதும். அடுத்தது பாருங்கள். இப்போ இங்கே 6 கொடுத்துருக்கிறதுனால நம்ம முடிவுறு எண்களின் கணம் எழுதிட்டோம். அடுத்த கணக்கு பாருங்கள். 5வது கணக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் என்பது ஒரு முடிவுறு கணம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 4வது கணக்கில் 6ன்னு கொடுத்துருக்காங்க. 5வது கணக்கில் இயல் எண் கொடுத்துருக்காங்க. இயல் எண்கள் என்ன? முழுசாக தான் இருக்கணும். இயல் எண்கள் 1 2 3 4 அப்படி தான் இருக்கணும். அதனால் நம்ம இதை எப்படி எழுதுகிறோம்னா 1 1 2 1 3 1 4 1 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். அப்போனா இதுவும் என்னது? ஒரு முடிவுறு கணம். முடிவுறா கணம். இதுவும் முடிவுறா கணம் ஆகும். நன்றி.